ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்மளுடைய லைஃபோட ஸ்ட்ரென்த். மறந்துடாதீங்க. சரி, நேற்று நம்ம பார்த்தோம். இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம தியானிக்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, தேவனுடைய சர்ப்ரைஸ் விசிட். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, காட் ஆஃப் சர்ப்ரைசஸ். திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணுவார். அப்போது அதிர்ச்சி கொடுக்குற ஆண்டவர். ஒரு திடீர்னு ஒரு அதிர்ச்சியான சந்தோஷமான ஒரு அதிர்ச்சியை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஏசப்பா கொடுக்குற தெய்வம். இப்போ நேற்று பார்த்தோம், ஆபிரகாமுடைய லைஃப்பில் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை திரும்ப உறுதிப்படுத்தினார். உங்கள் லைஃப்பில் உறுதிப்படுத்தியிருப்பார் நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஏசப்பா உறுதிப்படுத்தியிருப்பார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அது நடந்துச்சு. அதனால் நான் அதை ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா எனக்கு நான் சோர்ந்து போகும்போதெல்லாம், ஜெபம் பண்ணும்போதெல்லாம் வாக்குத்தத்தத்தை திரும்ப ஒன்ஸ் அகெயின் நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு அந்த வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்துவார். ஸோ உங்களுக்கு அது நடந்திருக்கும், கண்டிப்பாக அது நடக்கும். சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் யார் அப்படின்னா லோத். இந்த லோத்து யார் அப்படின்னா, ஆபிரகாமுடைய ரிலேஷன், ஆபிரகாம் கூடயே வந்தவர் இல்லையா. அப்போ ஆபிரகாம் கூட ட்ராவல் பண்ண லோத்து ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன ஆகிட்டான் அப்படின்னா, ஆபிரகாம் விட்டு தனியாக போயிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் பேச விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, சம் டெசிஷன்ஸ் வி டுக் மைட் ஹவ் சேஞ்ச்ட் அவர் லைஃப் இன்டு அ ட்ராஜடி. அப்படின்னா சில முக்கியமான முடிவுகள், நம்ம எடுக்கிற சில முடிவுகள் வந்து நம்முடைய லைஃப்பில் ஒரு பெரிய ட்ராஜடியாக, ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கும். அப்படி தான் லோத்துக்கும் இது நடந்துச்சு. லோத்து எடுக்க வேண்டாத ஒரு டெசிஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஆபிரகாமை விட்டு போகிறது. என்ன ஆனாலும் ஆபிரகாம் பின்பற்றி இருந்தான்னா அவனுடைய வாழ்க்கையே வேற. ஸோ இப்போ அவனுடைய வாழ்க்கை ஒரு முக்கியமான முடிவு எடுத்தான். என்ன அப்படின்னா, ஆபிரகாம் விட்டு போகணும் அப்படின்னு எடுத்தனால, சரி போனவன் நல்ல முடிவு எடுத்தானா அப்படின்னா, கண்ணுக்கு சந்தோஷமா பச்சை பசேல் இருக்கிற காரியத்தை பார்த்தான். அதான் பைபிள் சொல்லுதில்ல, கண் காண்கிறதுனால திருப்தி ஆகிறது இல்லை. நம்முடைய கண்ணு பார்க்கறதுனால திருப்தியாக போகிறது இல்லை. பார்க்கறதெல்லாம் ஆசைப்பட்டுட்டே இருக்கும். மண் அப்படி தான், மண்ணில் என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் ஆசைப்பட தான் செய்யும். ஸோ அதை மாதிரி நம்முடைய லைஃப்பில் நம்ம எடுத்த சில டெசிஷன்ஸ், முக்கியமான சில காரியம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்முடைய லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டிருப்போமா அப்படின்னா மீண்டவே இல்லை. நம்ம லோத்தை குறித்து பார்க்கும்போது, அவன் எடுத்த அந்த முடிவு அவன் வாழ்க்கையில் அவனுக்கு அழிவுக்கு நேராக தான் இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த ஜனங்கள் முரட்டாட்டமான ஜனங்களாகிட்டாங்க. தவறான வழியில் பாவத்தில் விழுந்து கிடந்த ஒரு தேசத்தை சூஸ் பண்ணிட்டான். இப்போ வேறு வழியில் வாழ்க்கை நடத்திக்கிட்டே இருக்கான். இட் ஹேப்பன்டு. ஸோ அங்கே போகிறான், கல்யாணம் பண்ணுறான், பிள்ளைங்க பிறகுது, மருமக்க மாரெல்லாம் பார்க்குறான், இதெல்லாம் ஓகே. ஆனால் அவனால் அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வர முடியல. பட் காட் டிசைடட் டு சேவ் ஹிம். அங்கே போனால் சர்ப்ரைஸாக ஒரு விசிட், லோத்தை பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணார். திடீர்னு போனார், ஆபிரகாமை பார்க்க வந்தவர் திடீர்னு அங்கே போனார். சோதோம் கொமோராவுடைய பாவம் என்ன என் சமூகத்தை வந்து எட்டினது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு விடுதலை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. லோத்தை பார்க்குறாரு. லோத்து ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டியோட ஓப்பன் ஹார்ட்டடாக வெல்கம் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் நடக்குது. ஆண்டவர் போனவர் சும்மா இருக்கல, லோத்தை விடுவிச்சார். விடுவிச்சதுக்கு அப்புறம் நடந்தது வேறு. அவன் கீழ்ப்படிஞ்சிருந்தான், அவன் லைஃப் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இன்றைக்கி உங்களை சர்ப்ரைஸாக விசிட் வந்திருக்கிற இந்த ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, நீங்கள் தெரியாமல் ஒரு முடிவு எடுத்துகிட்டு நான் மாட்டிட்டு முழிச்சிட்ருக்கேனே அப்படின்னு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறாரு. இன்றைக்கி உங்களை அதுலேருந்து விடுவிக்க போகிறார். அது உங்கள் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எடுக்க வேண்டிய சில லைஃப் டெசிஷன்ஸாக இருக்கலாம். மேபி இதில் என்ன விடுதலை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், ஏதோ ஒன்று, கடன் பாரம், அவசரப்பட்டு நான் நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம்னா, அவசரப்பட்டு கார் வாங்கிடும், அவசரப்பட்டு பைக் வாங்கிடும். இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு. அவசரப்பட்டு பைக் வாங்கிட்டு அது விடுதலையே வர முடியாது. ஸோ அது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப பெருசாக இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னோட அனுபவத்துக்கு சின்ன சின்னதாக சொல்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறவங்க நிறைய பெரிய சூழ்நிலைகள் இருக்கலாம். பட் ஐ பிலீவ், என்னை விடுவிச்சவர் உங்களையும் விடுவிப்பார். லோத்தை விடுவிச்சவர் உங்களையும் விடுவிப்பார். விடுவிச்சதுக்கப்புறம் கீழ்ப்படியாமல் இருந்துடாதீங்க, கீழ்ப்படிங்க, ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். சர்ப்ரைஸ் பண்ண வந்தவர் உங்களை விடுவிக்க போகிறார். ரெடியாக இருங்க. காட் பிளஸ் யூ.